Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1001 பார்ட் 1. ஓபன் பண்ணா சாம்ராய்ஸோட சண்டை பாத்தீங்கன்னா இன்னும் தாறுமாறா போய்கிட்டே தான் இருக்குது. ஏகப்பட்ட பேர் தாறுமாறா செத்துக்கிட்டு இருக்காங்க. சாம்ராய்ஸ் இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டா அடுத்தடுத்து அவங்களும் சாக ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவு நேரத்துக்கு தான் அவங்களாலையும் இதே எனர்ஜியில சண்டை போட முடியும்? இது எல்லாத்தையுமே ட்ரேக்கு மேல இருந்து பாத்துட்டு இருப்பான். அவன் வந்து நேவி ஆளாச்சே, இங்க உள்ள நடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம கோபியும் இவனும் தானே சீக்கிரட்டா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஆல்ரெடி லூஃபியை பத்தி இவங்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருப்பான். அதாவது லூஃபியால மத்தவங்களை ஈர்க்க முடியும்னு. ட்ரேக்கு பாத்துக்கிட்டு இருந்த வரைக்கும் சாம்ராய்ஸ் எல்லாம் வந்தப்போ இந்த இடம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா லூஃபி என்ட்ரி ஆன உடனே டோட்டலா மொத்த அட்மாஸ்பியருமே மாறி போச்சு. சும்மா சொல்லக்கூடாது, பயகிட்டையும் ஏதோ விஷயம் இருக்குதுன்னு இப்பதான் அவனுக்கு புரியுது. அவன் பயந்துகிட்டு இருந்தான். கைடோவும் பிக்மாமும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இனி இதுக்கப்புறம் டெஃபினட்டா பெரிய பெரிய கலவரங்கள்லாம் நடக்கும். ஆனா லூஃபி இப்ப கரெக்டான டைம்ல வந்து பிரச்சனை பண்றதுனால தான் இவங்களுக்கு நல்லது. இதை இவன் இங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஹாக்கின்ஸ் கார்டெல்லாம் வச்சு ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டான். இங்க குயின் பார்த்த வரைக்கும் லூஃபியோட ஆளுகளும் சாம்ராய்ஸ் மட்டும் சண்டை போடல, உடோன்ல இருந்த பிரிசனர்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அதுதான் அவனுக்கு செம்மையா கடுப்பாகுது. எல்லா பிரிசனர்ஸும் இங்க இருக்காங்கன்னா அப்ப எக்ஸ்கவேஷன் லேபர் கேம்புக்கு என்னாச்சு? பபனுக்கிய எல்லாரும் புடிச்சு மிரட்டிட்டாங்களா அப்படின்ட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா கால்ல ஸ்டார் ஹேட், யூஸ்டஸ் கிட்டு, அப்புறம் மத்த பிரிசனர்ஸ் எல்லாம் கொல்லந்த மாதிரி ஜெயிலுக்கு பின்னாடி அமைதியா இருக்காங்க. வெளியில வந்தாங்கன்னா நான் வெளுத்துருவேன் அப்படி இப்படின்னு சொன்னா அப்புறம் எப்படி ஆச்சு? இன்கேஸ் அவங்க அந்த இடத்தை விட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் கூட அவன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஏதோ பஞ்சாயத்து, சரி பரவாயில்லன்னு விட்டுருவான். அப்போ கிங் வந்து கவலைப்படாத குயின், நான் கண்டிப்பா உன்னை திட்ட மாட்டேன். ஏன்னா உனக்கு எப்பவுமே மூளை இருந்தது இல்ல, இப்ப மட்டும் நான் திட்டி என்னாக போதுமா? அவன் கடுப்பாயி காட்டு கத்துவான். எப்ப பார்த்தாலும் ஏன்டா என்னைய நொய்யின்னு திட்டிகிட்டே இருக்க, என்னைக்காச்சும் நல்ல விதமா 4 வார்த்தை பேசிருக்கியா? எனக்கும் கடுப்பாகாதான்னு கத்துவானா. இப்போ இந்த சண்டையெல்லாம் இவங்களுக்கு போட்டுட்டு இருக்க டைம் இல்ல, சிச்சுவேஷன் சரியில்லை. முதல்ல அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சண்டையை வச்சுக்கலாமா. அந்த டைம்ல தான் லூஃபி பாத்தீங்கன்னா கீழே எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போசலாம் கொடுத்து நின்றுட்டு இருப்பான். இப்ப என்னன்னா ஸ்டார் ஹேட்டை காலி பண்ணிட்டா முடிஞ்சது. அவன் தான் எல்லாத்துக்கும் பெரிய பஞ்சாயத்தா இருக்கான்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். அப்போ ட்ரேக் ஹாக்கின்ஸ் கிட்ட இதுதான் நமக்கு நல்ல சான்ஸ், நீ என்ன சொல்றன்னு கேட்பான். அவன் நான் எனிமீஸ் வந்தாங்கன்னா டெஃபினட்டா கொன்றுவேன், எனக்கு மத்தபடி வேற எதை பத்தியும் கவலை இல்ல நீர்வான். அவன் புடிச்சு திட்டுவான். ஏன்னா அந்த அப்பு பைய ஏமாத்தி இங்க கூப்பிட்டு வந்ததுனால கைடோவுக்கு பயந்து அவன் கூட சேர்ந்திருக்கான். இப்பதான் கைடோவே அங்க பிரச்சனையில இருக்கானே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத அந்த வேண்டாத வேலை? ஹாக்கின்ஸ், யூஸ்டஸ் கிட்டு, அந்த அப்பு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் கைடோவை கொள்றதா பிளான். ஆனா கடைசியில அது ஊத்திச்சு. தேவையில்லாம தானே இப்ப அங்க போய் சேர்ந்திருக்கான். பேசாம அவங்களை ஏமாத்தலாங்கிற மாதிரி சொல்லுவான். எது துரோகம் பண்ணுமான்னு அவன் கார்டை செக் பண்ணி பார்த்துட்டு 1% தான் சொல்லுவான். அப்படி என்னத்தை ப்ரிடிக்ட் பண்றான்னு பார்த்தா அவன் ப்ரிடிக்ட் பண்ண ஒரு மனுஷன் நாளைக்கு வரைக்கும் தான் உயிரோட இருப்பான்னு ஒரு ப்ராபபிலிட்டி சொல்லுது. அதுவும் 1%. ஐயோ பாவம்பா. அது யாரு என்னன்னு கேட்க போறதுக்கு முன்னாடி போன் கால் வரும். இவங்களுக்கு மட்டும் இல்ல, டொபிரோப்போ அத்தனை பேருக்கும் அட் டைம்ல போன் கால். யாருன்னா கிங். எல்லாத்தையுமே ஒன்னா அலைன் பண்ண சொல்லுவான். ஏன்னா இங்க சிச்சுவேஷன் டோட்டலாவே மாறி போச்சு. அகசாயா சாம்ராய்ஸ் எல்லாம் உள்ள பூந்துட்டாங்க. ஒனியஷிமா இது வரைக்கும் வரலாற்றுல இல்லாத அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குது. அதனால நம்ம உள்கட்சி விவகாரத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைப்போமானா. என்ன விவகாரம்னு கேட்பாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, டொபிரோப்போ எல்லாத்தையும் என்ன சொல்லி தேட சொன்னாங்க? யமட்டோவை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்தா டாப் பெர்ஃபார்மர்ல ஒரு ஆள் கூட சண்டை போட வச்சு அதுல ஜெயிச்சாங்கன்னா அவங்க டாப் பெர்ஃபார்மரா இருக்கலாம். அதுதான் டீல். ஆனா இப்ப அதை தள்ளி வைக்கிறாங்க. ஏன்னா எனிமீஸ் உள்ள வந்து கலவரம் போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்படி சீரியஸா பேசிட்டு இருந்தா அந்த அல்டி இருக்காலே பேஜ் ஒன்ன போட்டுட்டு பாடாத பாடுபடுத்துவா. வண்டையா கிங்க கிட்ட திட்டு வாங்குவா. அவ ஒரு சைடு கத்திட்டு இருப்பா. சரி இப்ப அது பஞ்சாயத்து இல்ல. கைடோ, ஜாக் மத்தவங்க எல்லாம் மேல எனிமீஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கேசல் வழியா இன்னும் எனிமீஸ் மேல போக ட்ரை பண்றாங்க. இப்போ இங்க கீழே இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து எனிமீஸ் யாரும் மேல போக விடாம முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு தடுக்கணும். இவங்க கிட்ட 30,000 ட்ரூப்ஸ் இருக்காங்க. அவங்க குரூப்ல வெறும் 5,000 பேர் தான். எத்தனை பேரை வேணாலும் கொல்லுங்க, யாரையுமே மேல மட்டும் விட்டுறாதீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க யாரும் சாதாரண ஆளுங்க இல்ல, அவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம நல்லபடியா சம்பவத்தை முடிங்க அப்படின்ட்டு போனை வச்சிருவான். அப்போ ஹூசு ஹாக்கின்ஸ் அண்ட் ட்ரேக் கிட்ட போய் நான் இப்போ ஒரு முக்கியமான சம்பவம் பண்ண போறேன், அதுவும் தனியா பண்ண போறேன்பா. என்னடான்னு கேட்டா ஒருத்தனை கொல்ல போறேன்னு சொல்லிட்டு குயின் எங்க கேட்பான். அட அவனைத்தான் கொல்ல போறானாமா. இப்போ இந்த மொத்த கோட்டையுமே பயங்கரமான கலவரத்துல இருக்குது. கலவரத்தோட கலவரமா ஒரு ஆபீசரை கொன்னுட்டா நடந்த பஞ்சாயத்துல தான் அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் என்ன, அடுத்து டாப் பெர்ஃபார்மர் யாருன்னு செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அதுல இவன் செலக்ட் ஆகி வந்துருவான்ட்டு ஒரு பிளானிங். அதுக்கு தான் இவனுக்கு 2 இடத்துல யாராச்சும் ஹெல்ப்புக்கு வருவாங்களான்னு கேட்டு பார்ப்பான். ட்ரேக்கு ஷாக் ஆகும். என்னடா நம்ம ஆளுலயே கொல்ல போறியான்னு. ஆட அவன் இருக்கிறதும் இல்லாததும் ஒண்ணுதான், வா நம்ம போய் அவனை போட்டு தள்ளுவான்னு ஒண்ணு. ட்ரேக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம். ஏன்னா கைடோ ஆளுல கொல்லணும்னா அவன் ஜாலியா அதை பண்ணுவான். இங்க கீழே இருக்க சாம்ராய்ஸ் எல்லாம் மத்தவங்க எல்லாத்தையுமே நாங்க போட்டு பொழந்து கட்டிடுறோம், நீங்க பாட்டுக்கு மேல ஏறி போய்
போய்கிட்டே இருங்க, உங்க எனர்ஜியை தேவையில்லாம இங்க வேஸ்ட் பண்ணாதீங்கம்பாங்க. சோ லூஃபி எப்படியாச்சு கேசலோட டாப் ஃப்ளோருக்கு கொண்டு போகணும்னு எல்லாம் உசுர கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த ஆகாவளி சாம்ராய்ஸ் இருக்கானுங்களே, அதான் கைடோக்கு சப்போர்ட் பண்ணவனுங்க, அவனுங்க கூட இந்த டைம் திருந்தி இருக்கலாம். ஆனா திருந்தல, நம்மளுக்கு எதிராக தான் சண்டை போடுவானுங்க. அந்த மொட்டையா இருக்கானே ஃபுக்குரோகோஜி அழகா சுத்தி முத்தி பார்த்துட்டு பரவாயில்ல கலவரம் நல்லா போயிட்டு இருக்குது, நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், நான் கிளம்புறேன்ட்டு அவன் கண்டுக்காம போயிருவான். இந்த பன்னாட பயலாலதான் இவ்வளவு பஞ்சாயத்து, மண்டைய அப்பவே ஷார்ப்னரை போட்டு திரி இருக்கணும். டேர்ட்டி புலோ. இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த நம்பர்ஸுங்க தான் பெரிய சைஸ்ல வந்து நின்னுட்டு இருக்குதுங்களா, என்னதான் அதுங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் அசால்ட்டா சாம்ராய்ஸ ஒத்தே அடியில 10-15 பேர்த்த காலி பண்ணிடுதுங்க. ஆனாலும் அவங்க விடல, உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அவங்களால எவ்வளவு ஹைட்டுக்கு குத்த முடியுமோ, ஐ மீன் அதோட கால் சைஸ் தான் இருப்பாங்க, அந்த கால்லயே போட்டு நச்சு 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 நச்சுன்னு குத்தின உடனே அது கடுப்பாயி அதோட ஆயுதத்தை வச்சே இவங்க மண்டையெல்லாம் பழந்திருக்கும். நல்ல வேலை இடையில ஜோரோ வந்து அந்த ஆயுதத்தை வெட்டி வீசிடுவான். ஜிம்பை அது மத்தவங்க மேல விழாம அலேக்கா ஒத்த கையில புடிச்சிருவான். சோ இப்படி முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்க சாம்ராய்ஸ் எல்லாத்தையுமே சேஃப்டியா நம்மளுக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க குயினுக்கு செம ஷாக்கு. என்னன்னா இவங்க கூட்டத்துக்குள்ள ஒரு துரோகி இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுவும் ஆபீசர்ஸ்குள்ள. சொன்னது யார் தெரியுமா, ஹூஸ் ஹூ. குயினை காலி பண்றேன்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்படி ஒரு பிட்ட தூக்கி போட்டுட்டு இருக்கான். குயினுக்கு பபனுக்கி மேலதான் டவுட், ஏன்னா மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தால, அதனால உடனே ட்ரேக்கும் அவனும் டேய் உண்மையை சொல்றான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவனுக்கு ஆப்போசிட் ஆயுதத்தை தூக்கிடுவானுங்க. ஏய் நான் உங்களை விட பெரிய ஆபீசர், என் மேலலாம் கை வைக்காதீங்க, பொழந்துருவேன் பொழந்துமா, நீ எங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னை சும்மா விட மாட்டோம்பா. குயினு நான் இல்லவே இல்ல, ஏதோ தப்பு நடந்திருக்கு, லூசுத்தனமா பண்ணாதீங்கன்னு காட்டு கத்து கத்திட்டு அப்படியே பின்னாடி திருச்சடிச்சு போய் விழுவான். அவ்வளவு பெரிய அப்பாட்டகராமா, சொல்ல போனா லீடு பர்ஃபார்மரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஒரு துப்பாக்கிய பார்த்து இந்த பதறான். சரி ரெண்டு பேரும் சேர்ந்து குயினை சக்சஸ்ஃபுல்லா போட்டு தள்ளாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். டாடா.